சென்னை மாநகராட்சி பட்ஜெட் மீதான விவாதத்தில் ஏராளமான திமுக கவுன்சிலர்கள் பங்கேற்காததால் மாமன்ற கூட்டம் வெறிச்சோடி காணப்பட்டது. 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் மீதான விவாதத்தில் பாதிக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் பங்கேற்காததால் இருக்கைகள் காலியாக காணப்பட்டன. பட்ஜெட் மீதான விவாதத்தில் 200 கவுன்சிலர்களில் சுமார் 80 பேர் மட்டும் கலந்து கொண்டனர். அனைத்து கவுன்சிலர்களும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என மேயர் கூறியிருந்த நிலையில் திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் மேயரின் உத்தரவை அலட்சியம் செய்துள்ளனர். வேலூரில் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி துணை முதல்வர் கைது செய்யப்படாததை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றிய அன்பழகன் என்பவர் அதே கல்லூரியில் 37 வயதுடைய பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் அன்பழகன் மீது வழக்கு பதிவு மட்டும் செய்யப்பட்டது. இந்நிலையில் கல்லூரி துணை முதல்வர் கைது செய்யப்படாததை கண்டித்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஊர்வலமாக சென்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினரின் மெத்தன போக்கால் மாணவர்கள் சாலையில் இறங்கி போராடும் நிலை உருவாகியுள்ளது. மதுரை வாடிப்பட்டி அருகே நெல் கொள்முதல் நிலைய அலுவலர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர். வாடிப்பட்டி தாலுகா ஐயங்கோட்டை பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் நிலை அலுவலர் அலட்சியம் காட்டுவதாகவும் இதனால் நெல்மணிகள் முளைத்து வெயிலில் காய்ந்து உடைந்து விடுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் அளித்தனர். மேலும் நெல் மூட்டை ஒன்றுக்கு 70 ரூபாய் வரை கொள்முதல் நிலைய அலுவலர் லஞ்சம் கேட்பதாகவும் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக யாரிடம் வேண்டுமானாலும் புகார் அளித்துக் கொள்ளுங்கள் என இழிவாக பேசுவதாக தெரிவித்த விவசாயிகள் அலுவலரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அரசு நெல் கொள்முதல் நடந்து கொண்டிருக்கும்போது நான் கருதை எடுத்து 5 நாள் ஆச்சு. நெல் போட மாட்டாரு பிசி முத்துவேல் அவர்கள். ஏன்னு நாங்கள் போய் கேட்கும்போது நீங்கள் 30 ரூபாய் உங்கள் கிராமத்தை விவசாயிகளை ஒற்றுமையாக பேசி 30 ரூபாய் நடத்துறீங்க எனக்கு கட்டாது அப்படின்னு சொல்லி உங்கள் ஊருக்கு ஒரு சப் சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்படி இதுனா வரைக்குமே நான் 5 வருஷமாக எடுத்து டிஎன்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்கள் சங்கத்திலேருந்து. அப்படி இருந்து இல்லை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஐயங்கோட்டை 5000 ரூபாயில் ஒரு சென்டரை உருவாக்கி 20 ரூபா லாரியில் கொண்டு வந்து வியாபாரி நிலை கொண்டு வந்து போட்டு அது கிந்திக்காரங்க, அதாவது உள்ளூரில் கிந்திக்காரங்களை வச்சு 20 ரூபா லாரி கொட்டை அள்ளி லாரியில் ஏற்றி சிப்பத்துக்கு 70 ரூபா மேனிக்கு வாங்கிட்டு இருக்காரு. அதை போய் நான் கேட்டதுக்கு நீ எங்கே வேணாலும் புகார் பண்ணு செய்யின்றிருக்கு. இது நான் வரைக்கும் ஐயங்குட்டை கிராமத்தை 4 லோடு ஒரு லோடுக்கு 500 சிப்பம் தான் ஏற்றுறாங்க. 4 லாரி தான் போயிருக்கு. பாக்கி லாரி பூராமே வியாபாரி நிலை தான் போய்கிட்டு இருக்கு. புதுச்சேரி மாநிலம் ஏனாமில் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து அதிமுக சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஏனாமில் குப்பை கொட்ட இடம் இல்லாததால் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்பட்டதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதை கண்டித்து ஏனாமில் அதிமுக சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் ஏராளமான கடைகள், பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டு இருந்தன. இந்நிலையில் குப்பை போடுவதற்கு முறையான இடத்தை அரசு தேர்வு செய்ய வேண்டும் என ஏனாம் அதிமுக செயலாளர் சாய்குமார் வலியுறுத்தியுள்ளார். குமரிக்கடல் பகுதிகளில் இருந்து தென் தமிழகம் வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.